கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, யாவரையும் மீண்டுமாக இயேசுவின் திருப்பெயராலே இந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமையின் காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் திரியேக கடவுளே, எங்களை படைத்தவரே, எங்களை பராமரிக்கின்றவரே, வழிநடத்துகின்றவரே ஸ்தோத்திரிக்கின்றோம். இதோ இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை நேரத்தில் எங்களை சிவனோடு எழுப்பினே நன்றி ஆண்டவரே. நேற்று தினத்தில் என்னுடைய பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்து ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளிலும் இந்த இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். நாளில் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதி. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும். ஆண்டவரே, நீர் தாமே பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நான் 100வது ஞான பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். இயேசுவே நீர் தாமே என் மகிழ்ச்சியாமே என்ற பாடல் 100வது ஞான பாடல். இயேசுவே நீர் தாமே என் மகிழ்ச்சியாமே, நீரென் பூரிப்பு, என் மனம் நாள்தோறும் ஆசை வாஞ்சையோடும் உம்மை நோக்குது. கர்த்தாரே உலகிலே உம்மையன்றி வாழ்வீராது, இன்பமும் காணாது. நான் மறைவேன் கீழே, நான் ஒதுங்க நீரே, என் அரண்மனை சாத்தான் வர்ணிக்கட்டும், எதிரி சீரட்டும், இயேசு என் துணை, திகிலும் பயங்களும் போவ நரகங்கேடியும் இயேசுவால் அணியும். சர்வத்துக்கும் சாவின் பார்க்களுக்கும் நான் வீடுகீழே, லோகமே விரோதி, நான் சங்கீதம் போதி தெய்வக்கை என் சலோகை, ஏனி சாத்தான் கூட்டத்தார்கள் மௌனம் அடைவார்கள்.
நீயாறு போரே பாக பாடு இயேசு சேர்ந்தாரே ஆத்தாலேந்த பாடும் தேத்தே பாக மாறும் நான் உலகிலே நேந்தாயும் நேஸ்காரமும் ஓத்தாரித்தும் ஏசுதாமே என் மகிழ்ச்சி யாமே. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் நாளாகிய புதன்கிழமையின் காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். எபிரேயர் 3 1 முதல் 6. இந்த எபிரேய திருமுகத்தினுடைய முன்னுரையை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. பவுலுடன் தொடர்புபடுத்தப்படும் இறுதியான திருமுகம் இந்த எபிரேயர் திருமுகம். இது ஒரு திருமுகம் என வழங்கப்பட்டாலும் இதில் திருமுக அமைப்பு இல்லை. மாறாக ஓர் இறையில் கட்டுரையாகவே இது ஒரு தியாலஜிக்கல் பேப்பராக ப்ரெசன்டேஷனாக நாம் பார்க்குறோம். நூலின் இறுதியில் மட்டும் வாசகர்களுக்கு அறிவுரை தரப்பட்டு இருக்கிறது. இப்படி ஆசிரியர் பார்த்தால் பவுலின் திருமுகங்களுக்கும் இடையே ஒற்றுமைகள் இருக்கின்றது, அதே நேரத்தில் வேற்றுமைகளும் அதிகமாய் இருக்கின்றது. அதனால் இத்திருமுகத்தை பவுல் எழுதியிருக்க இயலாது என்று நிறைய இறையாளர்கள் சொன்னதாக ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்போல்லோ எழுதியிருக்கலாம் என்று சிலரும், இருப்பினும் சிலரால் இது எழுதப்பட்டிருக்கணும் என்று இன்று வரையில் பல கேள்விகளும் எழுந்து வருகிறத பார்க்கிறோம். இடைய சூழலும் நோக்கத்தை நாம் பார்க்கும்போது இத்திருமுகம் யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டதாகும். அவர்கள் பழைய ஏற்பாட்டில் தோய்ந்தவர்கள், தங்கள் நம்பிக்கையில் தளர்ச்சி ஏற்பட்டு நம்பிக்கையை இழந்துவிடக்கூடிய ஆபத்தில் இருந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையில் உறுதியாய் நில்லாமல் மீண்டும் யூத சமயத்திற்கு திரும்ப நினைத்தார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை யூதமயமாக்க விரும்பினார்கள். கலாத்தியர் 2:14 நம்ம அதை பார்க்குறோம். ஒருவேளை இந்த வாசகர்களில் பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூத குருமார்களாய் இருந்திருக்கலாம். இத்திருமுகத்தில் எருசலேம் கோவில் மற்றும் அதன் வழிபாடுகள் நிகழ்காலத்தில் விரிவாய் தரப்பட்டுள்ளதால் கிபி 70 நடந்த எருசலேம் கோவில் அழிவுக்கு முன்னர் இது எழுதப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். ஆயினும் இக்கருத்தை பலர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் கோவிலும் அதன் வழிபாடுகளும் கிறிஸ்துவின் செயல்களுக்கும் தன்மைக்கும் முன் அடையாளமாய் மட்டுமே தரப்படுகின்றன. தன்னிலேயே அவற்றை விளக்குவது ஆசிரியரின் நோக்கம் அல்ல. திருமுகம் கிபி 80ஆம் ஆண்டிலிருந்து 85ஆம் ஆண்டுக்குள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று பலர் கருதுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த 3ஆம் பகுதியில் நாம் பார்த்தால் இயேசு கிறிஸ்து மோசேக்கும் இயேசுவுக்கும் மேலானவர், இயேசு கிறிஸ்து மோசேக்கும் யோசுவாவுக்கும் மேலானவர் என்பதை நம்ம பார்க்கணும். இந்த எபிரேய 3ஆம் அதிகாரம் ஒரு லார்ஜர் செக்ஷன் ஆஃப் த ஹீப்ரூஸ். ஏன்னா இதில் இயேசு ஆண்டவருடைய சுப்பீரியாரிட்டி, அவர்தான் மேலானவர் என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றதை நம்ம பார்க்கின்றோம். That emphasizes Jesus' superiority over the Old Testament leaders. உடைய மைய பகுதி ஜீசஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் த சுப்பீரியாரிட்டி as the Son of God, கடவுளுடைய மகன் மைந்தன் என்பதை மிக தெளிவாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, ஜீசஸ் த அப்பாசல் அண்ட் ஹை பிரீஸ்ட், இயேசுவே ஒரு
அப்போஸ்தலனும் அதே நேரத்தில் பிரதான ஆசாரியனுமாய் இருக்கிறார் என்று 3ஆம் அதிகாரம் 1-2 நம்ம பார்க்கணும். ஜீசஸ் இஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் மெசஞ்சர் சென்ட் டு ரிவீல் காட்ஸ் மெசேஜ். முதல்ல இயேசு ஒரு அப்போஸ்தலனாக கடவுளால் அனுப்பப்படுகிறார். அந்த வார்த்தைக்கு பயன்படுத்துவது தான் மிஸ்ஸியோ டை என்ற ஒரு லத்தீன் வார்த்தையை பயன்படுத்துகிறார். மிஸ்ஸியோ டை என்றால் இயேசு கடவுளால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர் என்ற பொருள் இருக்கிறார். அவர் ஒரு இவாஞ்சலிஸ்டாக வந்தார், ஒரு சுவிசேஷகராய் வந்தார் என்ற ஒரு கருத்தியலை கொண்டதுதான் இந்த மிஸ்ஸியோ டை என்ற ஒரு வார்த்தை. அதை அடிப்படையாய் பார்க்கும்போது தான் இயேசு கடவுளாக இந்த உலகத்தில் கடவுளுடைய செய்தியை அவர் பரப்பும்படியாக சொல்லும்படியாய் வந்த அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, இயேசு ஒரு பிரதான ஆசாரியன். ஆமென். எப்படி நம்ம ஆலயங்களில் ஆசாரியர்கள் அன்றைக்கி இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு தலைமை குரு இருப்பார். அதுபோல இயேசுவும் பிரதான ஆசாரியன். ஜீசஸ் இஸ் த கிரேட் ஹை பிரீஸ்ட் who mediates between God and humanity. மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை, இடைவெளியை ஆண்டவர் மாற்றி தொடர்பு படுத்துகின்றதை இந்த முதல் 2 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இயேசு மோசேயை விட மேலானவர். எனவே தூய சகோதர சகோதரிகளே, விண்ணக அழைப்பில் பங்கு கொண்டவர்களே, நாம் அறிக்கையிடும் திருத்தூதரும் தலைமை குருமான இயேசுவை பற்றி எண்ணி பாருங்கள். தலைமை குரு தான் அதான் சொல்கிறார். திருத்தூதர் 2 வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார். இயேசுவுக்கு அப்போஸ்தலன் என்ற ஒரு வார்த்தையும் தலைமை குரு என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. கடவுளின் குடும்பத்தினர் அனைவரிடையேயும் மோசே நம்பிக்கைக்குரியவராய் இருந்தார். அவ்வாறு இவரும் தம்மை நியமித்த கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருந்தார். மோசே கடவுளுடைய வீட்டில் இந்த நியாயப்பிரமாணம் அதெல்லாம் பெற்றுக்கிட்டு எல்லாம் அவர் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமாய் அவர் இருந்தார், உண்மை உள்ளவராய் இருந்தார். அதான் சொல்றார், கடவுளுடைய வீட்டில் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார், நம்பிக்கைக்குரியவராய் இருந்தார். ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறவருக்கு அவ்வீட்டை விட அதிக மதிப்பு உண்டு. அதுபோல இயேசுவும் மோசேயை விட அதிக மேன்மை பெற்ற தகுதி உடையவராய் இருக்கிறார். இப்போ இயேசு மோசேயை விட பெரியவர் என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஃபெய்த்ஃபுல்னஸ். ஜீசஸ் இஸ் ஃபெய்த்ஃபுல் டு காட், ஃபுல்ஃபில்லிங் இஸ் வில் அண்ட் பர்பஸஸ். இயேசு கடவுளுடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி தீர்க்கின்றவராக இருந்தார். ஆமென். ரெண்டாவது, மோசேயோடு கம்பேரே பண்ணக்கூடாது, ஆனால் இங்கே பண்ணுறாரு. ஜீசஸ் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் கான்ட்ராஸ்டட் வித் மோசஸ், ஹைலைட்டிங் ஜீசஸ் சுப்ரியாரிட்டி. இயேசு எப்படி மோசே கடவுளுடைய வீட்டில் உண்மை உள்ளவராக இருந்தார், அதுபோல கடவுளுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் மீட்கும்படியாக இந்த உலகத்தில் கடவுள் என்ன திட்டத்தை அவருக்கு செயல்படுத்த அனுப்பினாரோ அதை கல்வாரி சிலுவையில் நமக்காய் செய்து மரித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு அவர் கிறிஸ்து என்ற இந்த தலைமைத்துவத்தில் எட்டினார். த சுப்பீரியாரிட்டி. அடுத்தது 4-6 த ஹவுஸ் ஆஃப் காட். ஏனெனில் ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப ஒருவர் இருப்பது போல எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கடவுள். ஊழியன் என்றும் முறையில் மோசே கடவுளின் குடும்பத்தார் அனைவரிடையேயும் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தார். கடவுள் பின்னர் அறிவித்தவற்றவருக்கு சான்று பகர்வதே அவரது ஊழியமாய் இருந்தது. ஆனால் கிறிஸ்து மகன் என்னும் முறையில் கடவுளின் குடும்பத்தார் மேல் அதிகாரம் பெற்றுள்ளார். துணிவையும் எதிர்நோக்கோடு கூடிய பெருமையையும் நாம் உறுதியாய் பற்றி கொண்டால் கடவுளுடைய குடும்பத்தாராய் இருப்போம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த 3-6 என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் ஒரு வீட்டை கட்டுறாருன்னா அந்த வீடுக்கு பெருமையா இல்லை, வீட்டை கட்டுறவருக்கு தான் பெரிய. அதுபோல் இந்த வீடு மோசே, அதை கட்டுறவர் யார்? கடவுள். அப்போது மோசையை விட பெரியவராய் இயேசு இருக்கிறார். ஏன்னா அவர்தான் நம்மளை கட்டுகின்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வை கட்டுகிறவர், நம்முடைய குடும்பங்களை கட்டுகிறவர்,
நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர், படிப்பை கட்டுகிறவர், திருமண காரியங்களை செய்கிறவர் எல்லாம் அவர் தாங்க. நம்முடைய இடிந்து கிடக்கின்ற வாழ்வையும் தூக்கி நிறுத்தி கட்டுகின்ற கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த பகுதியில் அதுதான் நம்முடைய எபிரேய ஆக்கியோன் மிக தெளிவாக சொல்லுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். இப்போ கடவுளுடைய வீட்டிலே மோசே உண்மையுள்ளவராக இருந்தது போல இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாய் அவர் எங்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதாவது இந்த உலகம்தான் கடவுளுடைய வீடு. அதான் கிரேக்க பாஷையில் இந்த உலகத்துக்கு ஆய்கோஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஆய்கோஸ் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட். திஸ் வேர்ல்ட் இஸ் ஹவுஸ் ஆஃப் காட். இந்த உலகமே கடவுளுடைய வீடு. இந்த உலகம்தான் கடவுளுடைய வீடு. இல்லை, நமக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது, ஆனால் நம்ம ஒரு சின்ன தேசத்தில் இருக்கிறோம். இந்த உலகம் முழுவதுமே கடவுளுக்கு சொந்தமானது. அப்போ இந்த கடவுளுடைய வீட்டில் இயேசு எங்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தான் கட்டுறார். அப்போ மோசே என்ன செய்தார்? கடவுள் கூடாரத்தில் என்ன சொன்னார் அதை வெளியே வந்து சொன்னார். அவ்வளோதான் அவருடைய வேலை. ஆனால் அவர் மரித்து போயிட்டார், அவ்வளோதான். ஆனால் இயேசு பிதா கிட்ட இருந்து பெற்றதை சொல்லிட்டு அதே நேரத்தில் தம் மக்கள்கிட்ட, தன் குடும்பத்தாராகிய உலகத்தார்கிட்ட எப்படி இருந்தார்? அன்புள்ளவராக இருந்தார். அவங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தாரு, மரித்தார், அவர் அடித்தாங்க சிலுவையில். அதே நேரத்தில் அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இன்னும் அதிகாரத்தோட கையிலே செங்கோலை வைத்து கொண்டு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், வல்லமுள்ள கடவுளாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். The builder, Jesus is the builder of the house of God, which is the church. நம்முடைய திருச்சபையை கட்டுகிறோம். இன்னைக்கு திருச்சபையை நம்ம கட்டணும். அதாவது பில்டிங்கு செங்கல் வச்சு கட்டுறது இல்லை, விசுவாசத்தில் கடவுளின் வார்த்தையினாலே சாக்கிரமத்தினாலே நாம் கட்ட வேண்டும். சிலர் ஆண்டவரை தொழுகை செய்யறதுக்கு இன்னைக்கு பில்டிங் கட்டி கொண்டிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப தேவைதான். அதே நேரத்தில் த ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்றார். பிலீவர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் காட்ஸ் ஹோல்ட் வித் ஜீசஸ் ஆஸ் த சன் ஓவர் த ஹவுஸ். பிலீவர்ஸ் எல்லாம், அதாவது விசுவாசிகள் எல்லாம் கடவுளுடைய வீட்டிலே பங்காளிகளாக இருக்கிறாங்க. இயேசு தலைமைத்துவத்தில் அவர் கடவுளின் பிள்ளையாய் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கண்களை இயேசுவின் மேலே வைக்கணும். அவர்தான் நம்முடைய பிரதான அப்போஸ்தலனாக, பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். நமக்கு சேலஞ்ச் இருக்கிறது. இந்த ஃபெய்த்ஃபுல்னஸை, இயேசு கிறிஸ்துவோடைய ஃபெய்த்ஃபுல்னஸை நம்ம பின்பற்ற முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது. ஆனால் விசுவாசத்தோடு நாம் கீழ்ப்படிந்து என்ன பண்ணோம்? அதை பின்பற்றணும். அப்போ இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 சிந்தனைகள் என்னன்னாக்கா, இயேசு இந்த உலகத்தில் எல்லாரை விட மேலானவர். தேவதூதர்களை விட, மோசையை விட, சாமுவேலை விட, யோசுவாவை விட, எல்லாரை விட அவர் பெரியவர். ஆமென். அவர் நமக்கு அப்போஸ்தலனாக, அதே நேரத்தில் மோசையை விட பெரியவராய் அவர் ஐப்ரிஸ்டாக இருக்கிறாரு. 2வது, இயேசுடைய உண்மைத்தன்மை. அதுதான் முக்கியம். அவருக்கு பிதா என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். இப்போ நாமும் அதை பின்பற்றி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உண்மை உள்ளவர்களாக இருக்கும். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரையிலே நம்மளை நடத்துவார் என்ற சிந்தனைக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். 3வது, திருச்சபை தான் கடவுளுடைய ஆலயமாய், கடவுளுடைய வீடாக இருக்குது. அப்போது நம்ம இன்னைக்கு திருச்சபை எப்படி பார்க்கிறோம்? இப்போ இன்னைக்கு திருச்சபை நம்ம எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம்? தேர்தலுக்காக மட்டும் திருச்சபையில் பொறுப்புக்கு வருவது, ஊழியத்தை செய்வதில்லை, திருச்சபையை சீரழித்து கொண்டிருக்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோமா என்ற பல கேள்விகளை எழுப்பி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதான் பவுலடிகளார் சொல்கிறார், ஒருவன் ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்தால் ஆண்டவர் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுவோம். டேர் அண்ட் டெவிலாக எதிர்க்கிறார். கடவுளுடைய ஆலயத்தை எவன் கெடுக்கிறானோ அவனை ஆண்டவர் நிச்சயமாய் அவர் நாசம் பண்ணுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆயர்களே, சபையாரே, சபை பொறுப்பாளர்களே, உணருங்கள், மனம் திரும்புங்கள், திருச்சபை கட்டுகின்ற முனைப்பிலை செயல்படுங்கள், திருச்சபையின் ஊழியத்தை செய்ய செயல்படுங்கள். தேர்தலுக்காக மாத்திரம் பொறுப்புகளுக்கும், தேர்தலுக்காக மாத்திரம் ஆலயங்களுக்கும் வருவதை தவிர்த்துவிட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்தான் பிரதான அப்போஸ்தலர். நம்ம ஒவ்வொருவரும் அப்போஸ்தலர்கள் இல்லையா? ஒவ்வொரு ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல கடவுளே, பாவிகளுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த ரத்தம் சிந்தனவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்களுக்காக நீர் மரித்து, நாங்கள் பலவீனமாக இருக்கும்போது எங்களுக்காக மரித்து,
நாங்கள் கைவிடப்படும் போது எங்களுக்காய் ஆண்டவர் நீர் கைவிடப்பட்டு எங்களை சேர்த்து கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உடைய வார்த்தையின் வழியாக எங்களை ஆண்டவரின் போஷித்து வருகிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த காலை மன்னா ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இதோ ஆண்டவர் மோசையை விட மேலானவர், யோசுவாவை விட மேலானவர், சாமுவேலை விட மேலானவர், எல்லா தீர்க்கர்களை விட, எல்லா அரசர்களை விட, எல்லா பிரதான ஆசாரியர்களை விட மேலானவர் என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் வீட்டை ஆண்டவர் வீடாய் இருக்கிறவர்கள் நாங்கள், ஆனால் வீட்டை கட்டுகிறவர் நீர். கடவுளுடைய ஆலயமாய் எங்களை கட்டி எழுப்புகின்றவராய் நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் வழியாய் எங்களை மீண்டும் உடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவர் இந்த உலகத்தில் திருச்சபைக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் பணிகளையும் மிக சிறப்பாய் பவுல் சொல்வதைப் போல சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்பதை ஆண்டவரை சொல்லுகிறார். அதுபோல நாங்களும் செய்ய கிருபை தார். இந்த வார்த்தையை காலை நேரத்தில் பக்தியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற, விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற சபையினுடைய விசுவாசிகள், குடும்பங்கள், அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கும். குறிப்பாக உலகமெங்கும் இருக்கிற இப்படி தமிழ் கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் தமிழ் பேசுகிற மக்கள், இதை கேட்கின்ற மக்கள், சாதி மதம் இனம் மொழி பேதமின்றி இதை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆண்டவர் பிலிப்பைன்ஸ், மெக்சிகோ, இன்னமாக உக்ரைன், ரஷ்யா, ஆசியா கண்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை குறிப்பாக அப்படி இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற திருச்சபையில் இந்தியன் சர்ச், இந்தியன் கிறிஸ்டியன் சர்ச்சுக்காக ஜெபிக்கிறோம். கேத்தலிக்ஸ் ஆண்டவரே, அதே போல சிரியன் கேத்தலிக் சர்ச், லுத்ரன் சர்ச்சஸ், சிஎஸ்ஐ, இண்டிபெண்டன்ட், பெண்டிகாஸ் சர்ச்சஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். நடத்தி வருகிற திருச்சபைகளும் ஸ்தாபனங்களையும் பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனை எல்லாம் ஆசிரியம். என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்களுக்காக ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆண்டவரை பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்கள். சபையினுடைய ஆயர்கள், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். மிக சிறப்பான ஊழியத்தை செய்ய ஆண்டவரே கிருபை தார். ஊழியத்தை ஊழியமாய், வார்த்தையை சத்தியமாய் போதிக்க என் தேவனீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை ஆசிர்வதித்து நேரத்தில் உடைய தாய் திருநாடாகி இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், கவர்னர், அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்கள், கவர்னர்களை ஆசீர்வதியும். இந்தியா ஆண்டவருடைய தாய்நாடு சமாதானமாய், சந்தோஷமாய், சாதி மதம் இனம் மொழி பேதமின்றி ஒற்றுமையாய் நாங்கள் வாழ ஆண்டவரை எங்கள் முன்னேறி செல் கிருபை தார். ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் ஆண்டவரை அதிகமான இன்றைக்கு பாலியல் பிரச்சனைகள், குறிப்பாய் பிள்ளைகளுடைய ஆண்டவர் வாழ்க்கை நடக்கிறதை பார்க்கிறோம். மாணவ செல்வங்கள் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு பொறுப்பாக இருக்கிற ஆசிரியர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு சிறந்த முறையில் பாடங்களை நடத்தி ஆண்டவரே அவர்கள் தேர்வுகளுக்காக ஆயத்தப்பட கிருபை தார். குறிப்பாய் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ செல்வங்களையும், அதே நேரத்தில் 1ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற போது இப்படி கிருபை தந்து குறிப்பாய் இப்படி பெண் பிள்ளைகளை என் தேவன் இரத்த கோட்டைகளாய் மறைத்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். எப்படிய ஆப்பனப்பள்ளி ஆர்டர் போத வட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். பரீட்சை எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. திருச்சபையினுடைய கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி திருச்சபை கட்டப்பட வேண்டும் ராஜா, அதற்கு தேவையை சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானப்பு திருச்சபை குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் விசேஷமாக பலவீனமாக இருக்கிற என்னுடைய பாப்பனப்பள்ளி சபை செயலர் அன்புக்குரிய சாலமோன் சாவடி அன்பு தாயார் அமுதா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்து ஒரு சுகத்துக்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து என் தேவன் வழி நடத்துங்க. அதே போல் ஆண்டவரே ரெவரன் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, என்னுடைய ஆண்டவர் ஜபலாசர் ஐயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். என்னுடைய வனஜா அம்மாவுக்கு பெதஸ்தா ஜபக்குள்ள அவர்களுடைய அன்புக்காக, தாயாருக்காக, ஆண்டவரே என்னுடைய அருமையான லதா சிஸ்டர், ஏலன், ரஃபியா, தீபா, ஏழுமலை, வேலன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பாரும், வழி நடத்தும், அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றும். ஆண்டவரே குறிப்பாக என்னுடைய அருமையான ஊழியத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர் சாருக்காக, ஏஜக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும் ராஜா, வழி நடத்தும், தேவலை சந்தியும். என்னுடைய சாக்கோ சர்க்கார் டீச்சருக்காக ஜெபிக்கிற இசை வழியில் எங்களோடு இருந்து இப்படி நாமத்தை துதிக்கிற ஆண்டவரே ஆசிரியர் இருக்கிறபடினாலும் இப்படி கிருபை தரும். அநேனையும் குடும்பத்தை ஆசிரியத்து வழி நடத்தும். இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் என் தேவன் தாமே நீர் காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வீடுகளிலே அமைதி, சமாதானம், விடுதலை, சந்தோஷம். நீர் பிரதான ஆசாரியராக இருந்து அவருடைய கவலைகளை, கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவரை கல்வாரி சிலுவையில் தீர்த்திருக்கிறீர், ரத்தத்தை சிந்திருக்கிறீர் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். அந்த ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லாருக்கும் விடுதலை, சமாதானத்தை தந்து வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.